இமாமுல்லா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க. அவங்களுடைய ஹாதிம் ஒருத்தர் இமாமுல்லா ஆதம இஷாவுக்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு வாப்பான்னாங்க, வந்துட்டாங்க. பள்ளிவாசல் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இமாமுல் ஆதம் தொழுகிறாங்க, ஓதிட்டு இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, ஓதுறாங்க. அவர் சொன்னார், நான் அவங்க இப்போ முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். சரி, ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். 6 ஜுஸு முடிச்சாங்க முதல் ரக்காத்தில். இன்னும் நாங்கள் ருக்கூக்கு போவாங்க நினைச்சேன், ருக்கூக்கு போகல. மீண்டும் தொடர்ந்தாங்க. நான் ஒரு ராத்திரிபுரம் பள்ளியில இருந்தேன். கடைசியாக நான் அவர்களை சந்தித்தது எப்போது தெரியுமா? வாங்க சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் முந்தி குர்ஆன் முழுவதையும் 2 ரக்காத்தில் ஓதி முடித்தார்கள். குர்ஆன் முழுவதையும் இமாமுல்லா ஒவ்வொரு இரவிலும் திருக்குர்ஆனை ஓதி முடிப்பார்கள், 30 ஜுஸுவை. நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறதே ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு தஹஜ்ஜத்தே கிடையாது. நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், தஹஜ்ஜத் எவ்வளவு பாக்கியமான தொழுகை, தஹஜ்ஜத் எவ்வளவு புனிதமானது. குர்புன் லக்கும் இன்த ரப்பிக்கும், உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் நெருக்கத்தை உண்டாக்கும் தொழுகை தஹஜ்ஜத். அலைக்கும் பிகியாமில் லைல், இரவு தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லுகிறேன், ஒரு வாய்ப்பு, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்பத்துன் இன்த ரப்பிக்கும், உங்க ரப்புக்கும் உங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்றை சொல்லட்டுமா? உங்கள் வாழ்வில் கொடூரமான நோய்கள் வராமல் அந்த தொழுகை தடுக்கும். கேன்சர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, டாக்டர்கள் கைவிடும் நோய்களை உங்கள் உடலில் வரவிடாமல் தடுக்கும். சொன்னது யார்? சாதிக்குல் மஸ்தூக், உண்மையை மாத்திரம் பேசுகிற எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜத்தை குறித்து சொன்ன சுப செய்தி இன்னும் இருக்குது. 2 மட்டும் சொல்லியிருக்கேன். ராத்திரி பூரா அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய பெரியார்கள், அல்லாஹ்வோட நெருக்க வேணும்னு சொல்லி பகலெல்லாம் தியாகம் இருந்தவங்க, காடுகளில் போய் தவம் இருந்தவங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இரவு தொழுகையை ஹயாத்தாக்குங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சிடும். அல்லாஹ் யாரை நெருங்குவான்? யார் இரவு தொழுகையை ஹயாத்தாக்குறாங்களோ ரப்பு நெருக்கமாகிடும் நம்ம கூட. நம்முடைய நோய் பறந்து போயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இமாம் ஆதம் அபூ ஹனீஃபா ஒரு குர்ஆன் தஹஜ்ஜுத்ல ஓதி முடிப்பாங்க. எங்க இருக்கிறாங்க நம்முடைய இமாம்கள்? எத்தனை பெரிய அச்சம் உள்ளவர்கள்! வணக்கமும் வழிபாடும் ரப்போடு மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அவங்கள போய் லேசா பேசுறவங்க, நம்ம நிலைமை என்ன, அப்படி பேசுறவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்களுடைய மார்க்கம் எப்படி இருக்கு, அவங்களுடைய வணக்கம் எப்படி இருக்கு, அவங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கு, யோசிக்க வேண்டாமா? நம்முடைய இமாம்களை கொஞ்சம் லேசா பேசுறவங்க நம்ம நிலைமை எப்படி இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாமா? எப்படிப்பட்ட இடத்துல அவங்க இருந்தாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா? எட்டி பிடிக்க முடியாத இடத்துல அல்லவா இருந்தார்கள். அப்போ அவங்கள்ட்ட பொதுவான ஒரு பழக்கம். அந்த மாணவர் சொல்றா, நான் போய் உட்கார்ந்த ஒரு ஆயத்தை திரும்ப திரும்ப கியாமத்தை பற்றி வந்தது ஆயத்து, அல்லாஹ் மறுமை குறித்து சொன்ன ஆயத்தை திரும்ப 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 ஓதி அழுது கொண்டேன் என்றார்கள் இமாமுல்லா. திரும்ப திரும்ப ஓதுனாங்க மறுமை சம்பந்தமான ஆயத்தை, அழுது கொண்டே ராத்திரி பூரா கழிஞ்சிச்சு. நம்ம அப்படியே தஹஜ்ஜத் தொழுதாலும் குல்லாவுது பிரபில் பலகு குல்லாவுது பிரபின் நாஸ் ஓதி முடிச்சிடும். அவ்வளவுதானே. ரொம்ப ரொம்ப நீட்டி ஓதுறதுக்கு எங்க முடியுது?